அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மட்டும் 18 படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அனைத்து படங்களின் விவரங்களையும் வரிசையாக தொடர்ந்து பார்ப்போம். இதில் எத்தனை படங்கள் வீடியோ பதிவாக இருக்கிறது என்பதை பிறகு பார்ப்போம். வீடியோவாக இருப்பதை திரை விமர்சனமாக நாம் வெளியிடுவோம். இந்த 1942ஆம் ஆண்டு வெளியான 18 படங்களில் முதல் படமாக காலேஜ் குமாரி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இப்படத்தினை பிரக்ஜோதி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. ஜி மாமா சிந்தே என்ற வட இந்திய இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். வசனத்தை எஸ் விஸ்வநாதன் என்பவர் எழுதியிருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்தியா விடுதலை அடையாத காலகட்டங்களில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லவே முடியாது. அந்த சூழ்நிலையில் ஒரு பெண் கல்லூரி படிப்பதை எப்படி அந்த ஊர் மக்களும் அந்த குடும்பமும் ஏற்றுக்கொள்கிறது என்ற கருத்தை தான் இந்த திரைப்படம் எடுத்துரைக்கின்றது. கன்னி பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவளை பேய் பிடித்து விடும், அவள் பிசாசாகி விடுவாள் என்று அந்த ஊர் மக்கள் அவளை படிப்பதற்கு அனுப்புவதில்லை. அதையும் மீறி தன் குடும்பத்தையும் அந்த ஊர் மக்களையும் எதிர்த்துவிட்டு அந்த பெண் கல்லூரி படிக்கச் செல்கிறாள். படித்துவிட்டு கிராமம் வரும் பொழுது அவளை அந்த மக்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் முடிவாக இருக்கின்றது. அந்த பெண் கல்லூரி பயில தன்னுடன் இளம் வயதில் படித்த ஒரு பெண் பழ வியாபாரத்திற்கு வருவதைப் போல் வீட்டை விட்டு தினமும் வெளியே வந்து கதாநாயகிக்கு துணையாக காலேஜில் படிக்கிறாள். இந்த பழ வியாபாரி தோழியின் மூலம்தான் கதாநாயகி பட்டப்படிப்பை படித்து முடிக்கிறாள். இப்படியான முக்கியமான திருப்பங்களுடன் படைக்கப்பட்ட இந்த திரைப்படம் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான படமாக அன்றே வந்திருக்கிறது. அது மட்டுமன்றி தமிழ் சினிமாவில் முதலாக கல்லூரியை மையப்படுத்திய கதையமைப்பை கொண்ட முதல் திரைப்படம் இந்த காலேஜ் குமாரி என்ற திரைப்படம்தான். இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் எம் பவானி சங்கர், ரோபின் பாபு, ஜி.ஆர். சாண்டோ, கொக்கோ ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். டி.எஸ். தமயந்தி என்பவர் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இவர்களின் புகைப்படங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. எம்.வி. சரோஜம்மா என்பவரும் நடித்திருக்கிறார். அவரின் புகைப்படங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக, அதாவது கதாநாயகியின் தோழியாக பழம் விற்கும் கல்லூரி பெண்ணாக நடித்த கே.எஸ். அங்கமுத்து அவர்கள் முக்கியமான வேடத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். இவரின் வேடம்தான் இந்த திரைப்படத்தின் கதையை நகர்த்தி செல்ல பெரிதும் உதவியிருக்கிறது. அன்பு நேயர்களே, இந்த திரைப்படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இந்த காலேஜ் குமாரி திரைப்படம் 17,000 அடியில் எடுக்கப்பட்டு 21/2/1942 அன்று வெளியாகியிருக்கிறது. எத்தனை நாள் இந்த படம் ஓடியது என்ற விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை இந்த காலேஜ் குமாரி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இனி இதே 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.